Dear plus one commerce students, good morning. We will continue the 27th chapter, Facilitators of International Business. Facilitators of International Business. Today, we will discuss IMF in India. IMF, International Monetary Fund and India. பன்னாட்டு நாணய நிதியமும் இந்தியாவும் பன்னாட்டு நாணய நிதியமும் இந்தியாவும் இந்த தலைப்பில் சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அது சில தலைப்புகள் சப்ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ கன்வர்ஷபிலிட்டி ஆஃப் இந்தியன் ரூபி, லோன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், ability to purchase foreign currency, expert advice, timely help, financial assistance during natural calamity, membership in World Bank, help during 1991 economic crisis. Okay, we shall discuss. Free convertibility of Indian rupee. இந்திய ரூபாயின் எளிமையான மாற்றீடு, இந்திய ரூபாயை எளிதாக மாற்றுவதற்கான வசதி. Free convertibility of Indian rupee. Indian rupee has become independent after the establishment of International Monetary Fund. Earlier it was linked with the pound sterling. Sterling. Its value is now determined in terms of gold. Hence it is freely convertible. பன்னாட்டு நாணய நிதியம் உருவாக்கப்பட்ட பிறகு இந்திய ரூபாயோட மதிப்பு தனித்துவம் பெற்று விளங்குகிறது. ஏற்கனவே இது பவுண்ட் ஸ்டெர்லிங் ஓட இணைக்கப்பட்டு அந்நிய செலவாணி மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டது. இங்கிலாந்தோட பவுண்ட் ஸ்டெர்லிங்கோட இணைக்கப்பட்டு அந்நிய செலவாணி மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ தங்கத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டு எளிதாக மாற்றக்கூடிய செலவாணியாக மாறி இருக்கிறது. லோன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கான கடன். India got several loan facilities from International Monetary Fund for its several development projects. பன்னாட்டு நாணய நிதியத்தினுடைய பல வளர்ச்சி திட்டங்களுக்காக பல வகையான கடன் வசதிகளை இந்தியா வாங்கியிருக்கு. இந்தியா பல வகையான கடன் வசதிகளை பன்னாட்டு நாணய நிதியத்திடமிருந்து வளர்ச்சி திட்டங்களுக்காக பெற்றிருக்கிறது. எபிலிட்டி டு பர்ச்சேஸ் ஃபாரின் கரன்சி, வெளிநாட்டு நாணயத்தை வாங்கக்கூடிய திறன். Government of India is able to purchase foreign currencies from time to time to meet the ever-growing requirements of development activities. வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் வெளிநாட்டு நாணயங்களை அவ்வப்போது கடன் வாங்குகிறது. எக்ஸ்பர்ட் அட்வைஸ், நிபுணர் ஆலோசனை.
India used to get expert advice from International Monetary Fund for solving the economic problems. It has given valuable advice to India with regard to financing its 5-year plan. பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக பன்னாட்டு நாணய நிதியத்தினுடைய ஆலோசனைகளை இந்தியா பெற்று வருகிறது. 5 ஆண்டு திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஆலோசனைகளை இந்த பன்னாட்டு நாணய நிதியம் வழங்கி இருக்கிறது. டைம்லி ஹெல்ப், சரியான நேரத்தில் உதவி. India has received timely help from International Monetary Fund many a time to eliminate the deficit in its balance of payments. India got help from International Monetary Fund during 1966 in the aftermath of war with Pakistan. It received assistance from International Monetary Fund for combating oil shock between 1980 and 1983. India got assistance from International Monetary Fund to manage the global economic recession. வாணிக செலுத்து நிலையில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை தற்காலிகமாக அகற்றுவதற்கு பன்னாட்டு நாணய நிதியத்திடமிருந்து சரியான நேரத்தில் இந்தியா நிதி உதவி பெற்றிருக்கிறது. 1966 பாகிஸ்தானுடன் போருக்கு பிறகு இந்தியாவுக்கு பன்னாட்டு நாணய நிதியம் உதவி செய்தது. கச்சா எண்ணெய் பற்றாக்குறையை சமாளிக்க பன்னாட்டு நாணய நிதியத்தினுடைய உதவி பெறப்பட்டது. 1980க்கும் 1983க்கும் இடையில் இந்தியாவிலையும் ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார மந்த நிலையை சரிகட்டுவதற்காக பன்னாட்டு நாணய நிதியத்திடமிருந்து இந்தியா உதவி பெற்றிருக்கிறது. ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் டூரிங் நேச்சுரல் கலாமிட்டி, இயற்கை பேரழிவின் போது நிதி உதவி. India has got a lot of financial assistance from International Monetary Fund to solve the economic crisis arising from natural calamities like floods, famine, earthquake, aggressions of Chinese and Pakistan, etc. It gets technical assistance from International Monetary Fund. பன்னாட்டு நாணய நிதியத்திலிருந்து இந்தியா அதிக நிதி உதவி பெற்று வெள்ளம், பஞ்சம், பூகம்பம் இந்த மாதிரி காலங்கள்லையும் சீனா மற்றும் பாகிஸ்தானினுடைய ஆக்கிரமிப்பு போன்றவற்றினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்திருக்கிறது. மெம்பர்ஷிப் இன் வேர்ல்டு பேங்க், உலக வங்கியில் உறுப்பினர். By virtue of its membership in International Monetary Fund, India could become member in the World Bank. பன்னாட்டு நாணய நிதியத்தில் இந்தியா உறுப்பினராக உள்ளதனோட அடிப்படையில் உலக வங்கியில் உறுப்பினராக முடியும். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹெல்ப் டூரிங் 1991 எக்கனாமிக் கிரைசிஸ், 1991 பொருளாதார நெருக்கடியில் உதவி. During 1990, India faced serious economic crisis. Indian government has almost nearing bankruptcy. It has got assistance from
International Monetary Fund by pledging its gold reserve with it to solve the balance of payment crisis. 1990 இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சது. நொடிப்பு நிலையை அடையக்கூடிய தருவாயில் தங்கத்தை பன்னாட்டு நாணய நிதியத்தில் அடகு வச்சு வாணிக செலுத்து நிலையில் ஏற்பட்ட நெருக்கடியை இந்தியா சமாளித்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.